Hi friends, நான் உங்க சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா கடலை மாவு வச்சு முறுக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இனி மாவு அரைச்சு கஷ்டப்படாம கடையில வாங்கின மாவு வச்சு எப்படி ரொம்பவே சிம்பிளா முறுக்கு பண்றதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த முறுக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குகிற அரிசி மாவு தான். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு கரெக்டான அளவு. நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை அப்படியே சேர்க்காம கையில் இது போல் நல்லா கசக்கிட்டு சேர்க்கும்போது ஜீரகத்தோட ஃப்ளேவர் முறுக்கில் ரொம்பவே சூப்பராக தெரியும். நம்ம இந்த முறுக்கில் எள்ளு ஓமம்னு எதுவும் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் ஜீரகம் சேர்க்குறோம். கடலை மாவில் முறுக்கு பண்ணுறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். முறுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால 1/4 ஸ்பூன் அளவு காரத்தூள் சேர்க்குறேன். இது கூடவே முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் 1/4 ஸ்பூன் அளவு இருக்குது. இப்போது உப்பு காரம் எல்லாம் மாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்தூள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காரத்தூள் சேர்த்து பண்ணும்போது முறுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இன்றைக்கி காரத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கூட இப்போது சூடான எண்ணெய் 1 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேருங்க, அப்போ தான் முறுக்கு ரொம்பவே முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போது எண்ணெய் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்போ முறுக்கு பண்ணாலும் எண்ணெய் நெய் பட்டர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு சேருங்க, அப்போ தான் முறுக்கு ரொம்பவே முறுமுறுப்பாக இருக்கும். இப்போது முறுக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சூடான தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அளவு தண்ணி யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். தண்ணியை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. நான் எடுத்த 1/2 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுக்கிற மாவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறையவோ ஆகலாம். நம்ம பொட்டுக்கடலை முறுக்கு பண்ணுறதுக்கு மாதிரி மாவை வேக வைக்கலாம் தேவையில்லை. இதை இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பிசைஞ்சு அப்படியே நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் மீதமான சாதத்தில் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். மாவு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு முறுக்கு புழிய ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு புழியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முறுக்கு புழியறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் இது போல் பிளேட்டுக்கு பதிலாக வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பச்சுக்கும் அடுத்த சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம். முறுக்கச்சில் தேவையான அளவு மாவு இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து ஓவல் ஷேப்க்கு உருட்டிக்கலாம், அப்போ தான் முறுக்கச்சில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சதுனால புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருது. ரொம்பவும் பெருசாக சுற்ற வேண்டாம். 2 ரவுண்ட் சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எட்ஜஸை அந்த மாவோடு ஒட்டி விட்டுடலாம். அப்போ தான் எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே போலவே அடுத்த முறுக்கு ரெடி பண்ணிடலாம். பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு முறுக்கு புழியும் போது தான் எண்ணெயில் போடும்போது ஒட்டாமல் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு முறுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எட்ஜஸை ஒட்டி விட்டுடலாம். இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலையும் முறுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சின்ன சைஸ் அச்சில் முறுக்கு புழியும் போது ரொம்பவே சீக்கிரமாக முறுக்கு வெந்து வந்துடும். அதே போல் கிறிஸ்பினஸும் குறையாமலே இருக்கும். இப்போ முறுக்கை எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் முறுக்கை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்ததும் இந்தளவுக்கு பபுள்ஸ் வரணும். நம்ம முறுக்கை ரொம்ப மெலிசாக சுற்றி இருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போதும் முறுக்கை நல்லா வெந்து வந்துடும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால முறுக்கோட கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். முறுக்கு நல்லா வெந்ததும் எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு முறுக்கை வெளியே எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலேயும் முறுக்கு ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் முறுக்கு வந்ததும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்த 1/2 கப் மாவுக்கு எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள்.
இனிமேல் வருஷத்துக்கு ஒரு டைம் முறுக்கு செய்யாமல் எப்போல்லாம் முறுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் இது போல் சட்டுன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. முறுக்கை உடச்சி காட்டுறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த முறுக்கை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்பவே சிம்பிளாக நம்ம முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.